அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரத சப்தமி. அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 25/1/2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரத சப்தமி. அதாவது சூரிய ஜெயந்தின்னு சொல்லலாம். இதை சூரியனோட பிறந்தநாள். அதாவது இதை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இந்த உலகத்துக்கே ஒளி தர்ற சூரிய பகவானுக்கு பல விரதங்கள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரத சப்தமி. ஒவ்வொரு வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா தை மாதம் வளர்பிறை 7ஆம் நாள் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. அதாவது நார்மலாக தெற்கு பாதையில் சூரிய பகவான் பயணிச்சிருந்தார். இப்போ வடக்கு பாதையை நோக்கி பயணிக்கும் இந்த நாளை தான் ரத சப்தமியாக கொண்டாடுறோம். அதாவது தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் தொடங்குகிற இந்த காலத்தை ரத சப்தமியாக கொண்டாடுறோம். இந்த ரத சப்தமியை எல்லாருமே கொண்டாடும் போது ரொம்ப நல்லது. ஏன்னா சூரிய பகவான் உலகத்துக்கே ஒளி கொடுத்து மக்களை காப்பாற்றுறாரு. அதனால் அந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வழிபட்டு நம்ம வேண்டிட்டோன்னா நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இந்த ரத சப்தமியை நம்ம எப்படி கொண்டாடணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே கொண்டாடிடலாம். ரத சப்தமி அன்றைக்கி காலையில் எழுந்து நம்ம காலையில் குளிச்சுட்டு பக்கத்தில் குளம், நீர்க்குளம், அதாவது ஆறு அந்த மாதிரி இருந்தால் அங்கே போய் குளிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்லேயே கூட குளிச்சிடலாம். இது குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எருக்க இலையை எடுத்துக்கணும். ஒரு 7 எருக்க இலை, எருக்கம் பூ கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த பிள்ளையாருக்கெல்லாம் போடும். அந்த எருக்க இலையை எடுத்து அதை ஒரு 7 எடுத்துக்கணும். 7 இலையை எடுத்து அதில் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் மஞ்சள், இது ரெண்டுத்தையும் தலையில் வச்சு நம்ம குளிச்சுட்டு வரணும். ஜென்ஸுக்கு அரிசி மட்டும் வச்சுக்கலாம், மஞ்சள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் சூரிய ஒளி படுற இடத்துல இருந்தால் பெஸ்ட்டு. இல்லைன்னா வீட்டுக்கு இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே கூட இந்த மாதிரி தேர் மாதிரி ஒரு கோலம் போட்டு சூரிய பகவானை நினச்சி சக்கரை பொங்கல் வடை, மெது வடை, அதாவது சொல்லுவாங்களே உளுந்து வடை, இதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப விசேஷமானது. சொல்லி நம்ம சூரியனுடைய மந்திரங்கள் எதாக இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா எதுவும் தெரிலனா ரொம்ப சிம்பிளான சூரிய காயத்ரி மந்திரம், ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாக, இந்த சூரிய மந்திரத்தையும் சூரிய காயத்ரி மந்திரத்தையும் நம்ம சொல்லலாம். இந்த மந்திரத்தை நம்மளால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ, ஒரு 108 இல்லைன்னா 58 எவ்வளோ நம்ம சொல்ல முடியுமோ சொன்னாலும் நல்லது தான். இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் நம்ம ரிலாக்ஸ் ஆகும். அதை தவிர பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பும் நமக்கு வளரும், சகலவித சௌபாகியமும் கிடைக்கும். இந்த இயற்கை இலையை ஏன் தலையில் வச்சு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு புராண கதையும் உண்டு. மகாபாரதத்தில் பீஷ்மர் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் ரொம்ப நாளாக படுத்துட்டுருக்காரு. அவர் ஒரு வரம் வாங்கியிருக்கார். நான் எப்போ சாகணும்னு நினைக்கிறேனோ அப்போ மட்டும்தான் சாக முடியும், மற்ற டைமில் சாக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டுருக்கார். அப்போது அந்த மகாபாரத போரில் அம்பு ஏந்ததுக்கப்புறம் அவர் உயிர் போகலை. உடனே அவர் ரொம்ப வருஷமாக அப்படியே படுத்துகிட்டே இருக்கார். இருந்தாலும் அந்த உடம்பு வலி தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கார். அந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ ஒரு நாள் வியாசர் வர்றாரு. வியாசர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எப்போ உயிர் போனாலும் போகணுமாச்சே, ஏன் போகலை எனக்கு இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தர் தப்பு செய்கிறதுனா அவங்க கொலை பண்ணுறதோ இது பண்ணுறதோ மட்டும் கிடையாது. ஒரு தப்பு நடக்கும்போது அதை நம்ம வேடிக்கை பார்த்துருந்தா கூட அது நமக்கு பாவமாக தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பீஷ்மருக்கு பழைய ஞாபகங்கள் வருது. அதாவது துரியோதனை திரௌபதியை புடவை உருவும் போது நம்ம எதுவும் சொல்லாமல், தப்புன்னு சொல்லாமல் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருந்துட்டோமே, அதோட பாவம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் வந்துடுறாரு. அப்போ வியாசர்கிட்ட கேட்குறாரு, நான் செஞ்ச பாவத்துக்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, நீ எப்போ நான் பாவம் செஞ்சேன், நான் திருந்திட்டேன்னு நினைக்கிறியோ அப்போவே உன் பாவம்லாம் கலைஞ்சி போச்சு. இருந்தாலும் கண்டும் காணாமல் இருந்த கண்கள், செவி, வாய், தோல், கைகள், புத்தியுள்ள தலை ஆகியவை தண்டனையை அனுபவிச்சு தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ சூரியனுடைய நெருப்பை கொண்டு தன்னை சுட்டு பொசுக்குமாறு வேண்டுகிறார் பீஷ்மர். வியாசர் உடனே அவரிடம் இயற்கை இலையை காமிக்கிறாரு. இதை காமிச்சு இது இயற்கை சூரியனுக்கு ரொம்ப உகந்தது, சூரியனின் சாரம் இதில் இருக்குது, இந்த இலையெல்லாம் உடம்பு ஃபுல்லாக வைக்கிறேன், இது வச்ச உடனே உங்களுக்கு கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தியானத்தில் போயிடுறார். தியானத்தில் போய் ஏகாதசி அன்னைக்கு அவர் உயிரை துறந்துருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு நீர்க்கடன், அது தர்ப்பணம் செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும் போது தர்மர் ரொம்ப வருத்தப்படுறார். அதுக்கு வியாசர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, அவர் ரொம்ப நல்லவர், அதனால் ரத சப்தமி அன்னைக்கு இவருக்கு எல்லோரும்
நீர்க்கடன் செய்து தர்ப்பணம் செய்வாங்க. மறுநாள் அஷ்டமி, அன்றைக்கி அஷ்டமி, அதாவது பீமாஷ்டமின்னு சொல்லுவாங்க இதை. இந்த நாளில் வந்து பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பீஷ்மருக்கு யாரும் இல்லாதனால உலக மக்கள் அனைவரும் வந்து பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயா.